அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் என்னன்னு சொன்னால் ஆடி மாதத்தை பிறப்பு. இன்றைக்கு பிறப்பு தானே, ஆடி மாதத்தில் பிறப்பு ஆடி பிறப்புன்னு சொல்லிடணும். அப்போ நாங்கள் ஆடி பிறப்பு ரெண்டு என்ன செய்வோம்னு சொல்லி இந்த காணொலியில் நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கு முன்னாடி எங்களோட தயார் கீதா சேனலூடாக உங்களுக்கு அனைவருக்கும் எங்களோட ஆடி பிறப்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ காணொலிக்குள்ளே போய் என்ன சமைக்கிறோன்ற வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்களன்னு சொன்னால் நான் தண்ணி வச்சுருக்கேன். என்னத்துக்கண்டால் குழைக்க போகிறேன் கொழுக்கட்டைக்கு. அடுத்தது என்ன கட்டம்னு சொன்னால் அங்காச்சி வச்சிருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பயறு, வறுத்த பயறு கழுவி அவிய வச்சுட்டு கொஞ்சம் தண்ணியும் விட்டு உப்பு போட்டு சேர்த்தேன்னா இதுக்கு கொஞ்சம் ஏலக்காய் சேர்க்க போகிறேன். வந்து நிற்குது. ஏலக்காய் போட்டு செய்ய போட்டால் கொஞ்சம் வாசனை சரியோ. அப்போ இது அவியட்டு நல்லா அவியக்கூடாது. ஓரளவு வளர்த்துக்கு ஏன்னு சொன்னால் இதை கூழுக்கும் கொஞ்சம் எடுத்து போட போகிறேன். அப்போ நல்ல கடிவடை நல்லா இருக்கும். இதுக்கு நல்லா அவிஞ்சால் பரவாயில்லை. இன்னும் கொழுக்கட்டைக்கு கூழுக்கு கொஞ்சம் இளம் பருவத்தில் எடுக்கவும் நடப்பவும் கொஞ்சம் கடிபடுற மாதிரி எடுத்தால் உழுக்க போட்டால் நல்லா இருக்கும். இப்போ தண்ணி கொதிக்கட்டும். நாங்கள் அங்கே தேங்காய் திருவுறதில் இருக்கு. வாங்க தேங்காய் திருவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன கொழுக்கட்டைக்கு மாவு எடுத்து வச்சிருக்கிறேன். எல்லாம் அரிசி மாவு போனி போட்டிருக்கு. வெள்ளை அவிச்சமா 1.5 சுண்டு போட்டு நான் உருண்டையும் பிடிக்கத்தானே வேணும் கொழுக்கட்டைக்கு. என்ன கூழுக்கு அந்த வட்டமாக உருட்டி போடுவேன். அதையும் செய்ய வேணும். அப்போ இந்த மாதிரி காணும். இஞ்சால பார்த்தீங்கன்னா தேங்காய் திரி வச்சுருக்குது. புளிஞ்சு கூழுக்கு இது இது கொழுக்கட்டை. வெங்காய சொட்டிஞ்சு வெங்காய சொட்டும் போடுறது. மற்ற பயறு அவிச்ச பயறு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் அவைய கடிபடுற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். மற்ற பயறு நல்லா அவிய விட்டு நான் கொழுக்கட்டைக்கு. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுட்டு மாவை குழைப்போம். இன்றைக்கு நான் தான் தனியேன். இன்றைக்கு காலை மேலையில் செய்கிறேன். அப்போ வேறு வேலைக்கு போயிட்டு அப்போ நான் 11 மணிக்கு வேறு நான் அப்போ காலமே சமைச்சி வச்சுட்டு போவோம்னு சொல்லி இப்போ காய்ச்சி படைச்சி அம்மனுக்கு படைச்சி செய்துட்டு போனோம்னால் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இல்லை மாலை விட்டுற வேலை இருக்கு அறுத்தது. அப்போ வேலை நேரம் அப்போ இப்பெல்லாம் செய்து வச்சுட்டு பூ வாங்கி வச்சுட்டு போனால் தான் அப்புறம் வந்து மாலை கட்டிட்டு கோயிலுக்கு போகலாம். இப்போ நாங்கள் குழைப்போம். இப்படியே பார்த்து குழைக்கிற மாதிரி தானே. அப்போ கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டில் வச்சுட்டு குழைக்க வேண்டியதுதான். எல்லாம் குழைச்சி இப்படியே கொஞ்சம் விட்டு குழைச்சிட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவெல்லாம் குழைச்சிட்டேன். கையால் பட்டது மாவு போயிட்டு மாவெல்லாம் குழைச்சாச்சு. இனி இந்த பயரையும் வச்சு மாவுக்குள்ளே இப்படி உருண்டை பிடிச்சி வைக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். கையக்க கழுவிட்டு பீச்சா தொட்டு இப்போ இப்படி போடும். இந்த உருண்டை மாவு இருக்குல்ல இப்படி சின்ன உருண்டையை தான் பிடிப்போம். அதுக்குள்ள பயறு
வச்சுட்டு இப்படி நீங்கள் மூடி இல்லாட்டி கொஞ்சம் மாவு எடுத்து புரிம்பா பயிறு சேர்த்து குழைக்கும். அப்புறம் கடிபட நல்லா இருக்கும். வச்சுட்டு இப்போ கொஞ்சம் பயிரை போட்டுட்டு அப்படி குடித்தாலும் ஓகே. சின்ன சின்னனா இல்லை பிடிக்க போகணும். அப்போ இதை அவிச்சு போட்டு இப்போ இந்த கூழுக்க போடிக்க அந்த உருண்டை எடுத்து சாப்பிடிக்க கடிபடைக்க நல்லா இருக்கும். அப்போ கூழை குடிக்க இந்த வாக்கி கொஞ்சம் இதமாக இருக்கும். இன்னும் கடிக்கடக்கடா ரெண்டு கடிபடை பார்த்தீங்களே எல்லாம் பயிறு கொஞ்சம் போடுவோம். எனக்கு உருண்டை இல்லாட்டின்னு சாப்பிடுவேன். இவருக்கு உருண்டை வேணும். உருண்டை போட்டால் தான் டேஸ்ட்டுன்னு சொல்லுவேன். நாங்கள் சும்மா காய்ச்சி குடிக்கிறோம். நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்து குடிப்பேன். சும்மா நாடுவேன். அப்போ சில நேரம் நான் கூட்ட போட மாட்டேன். அப்போ குடிக்கிறேன். இப்போ ஆடி பிறப்புக்கு விரும்பி வினாமல் அப்போ அதுக்காண்டி நான் போடுறேன். அப்படித்தானே போடுறோம் தானே. பார்த்தீங்களே எல்லாம் பயிரோட உழைச்சிட்டேன். இனி இந்த மாவுக்கு பயிறு கடிபடை இப்படி இப்படி கொஞ்சம் பயிரை சேர்த்த நல்லா இருக்கும். ஸ்டீமரில் வச்சு வைக்க நீங்கள் இப்படி சிலவே சின்ன உருண்டை அப்படியே போடுறவ மாவு உருண்டையாகவே அப்படியே போடுற சில பேர் என்னென்னா அப்படியே உருண்டையாக வச்சுட்டு அப்படியே கூழ் காய்ச்சிற கொஞ்சம் சுடு தண்ணிக்குள்ளே அப்படியே வைப்பினேன். நான் புரிம்பா வச்சுட்டு போகணும். சில நேரம் கரைஞ்சி விட்டா நேரம் இங்கே இப்படி இப்படி உருண்டையாக்கிட்டு போடலாம். எல்லாத்தையும் இப்படி உருண்டையாக்கிட்டு பார்ப்போம். பாருங்க உருண்டையெல்லாம் பிடிச்சிட்டு இதை அவிக்க போகிறேன். இந்த வறுத்த பயிறு தானே நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த பச்சை பயிரை போட்டுறாதே. வறுத்த பயிரை தான் இப்படி மாவோட சேர்த்து உருட்டி வச்சிருக்கிறேன். இதை அவிக்க போகிறேன். அவிச்சிட்டு பார்ப்போம். பார்த்தீங்களாண்டா மோதகம் கொழுக்கட்டைக்கு இது நான் சட்டி வச்சிருக்கிறேன். சர்க்கரை பாகு காய்ச்ச போகிறேன். சர்க்கரை அப்படியே போட்டால் என்ன தேங்காய் முழுந்து ரெண்டும் இப்படி பாகு மாதிரி காய்ச்சி போட்டு தேங்காய்க்கு பயிரெல்லாம் போட்டு கிண்டினீங்கன்னா கொஞ்சம் அந்த இறுக்கமான தன்மை அந்த தண்ணி இல்லாமல் அப்போ வந்து மோதகம் பிடிக்க நல்ல கொழுக்கட்டையில் பிடிக்க நல்லா இருக்கும். அப்போ அதுக்காண்டி அந்த இல்லாட்டி உள்ளுடன் பிரிய பார்க்கும் அவியேக்க அந்த பிரச்சனைகள் இருக்கா. கொஞ்சம் தண்ணி எனக்கு தேவை. கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த பாக கட்டி இல்லாமல் இருக்கு வடிவாக காய்ச்சும். அப்படியே அந்த கட்டியெல்லாம் கரையட்டும். நல்ல வடிவாக கரையட்டும். கரைஞ்சாப்போ உங்களோட பாவு ரெடி ஆகிட்டு பயிறுக்கும் போட்ட நான் தனியிலக்கா போட கொஞ்சம் போடுவோம். வாசனை போட்டு வாசம் பாகு கூட ரெடி ஆகிட்டு எல்லாம் கரைஞ்சிட்டு எல்லாம் கரைஞ்சி நல்லபடியாக வந்துட்டு இதோட பயிரையும் போட்டு தேங்காய் அப்பையும் போட்டு கிளற வேண்டியா. பயிரை நான் அவிச்சு வச்சுருக்கேன். இப்படி கிண்டினீங்கன்னா அந்த தண்ணி எல்லாம் போய் நல்ல இறுக்கமாக அந்த பிறகு வந்து எங்களுக்கு சொந்தானே வந்து மோதகம் பிடிக்க கொடுக்கட்டும். எல்லாத்தையும் போட்டுட்டு பார்ப்போம். வெங்காயத்தையும் சேர்ப்போம். கொஞ்சம் ட்ரை ஆகும். அது வரையும் இறுக்கமாக வர மாட்டோம் வரும்.
கொஞ்சம் குறைச்சி விடுவோம். வீட்டில் ரெடி ஆகட்டும் பார்ப்போம். ரெண்டாவுள்ளுடன் எல்லாம் வடிவா ரெண்டு பாகுல பதத்தில் எல்லாம் கொட்டி கிளறியாச்சு, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இனி கொஞ்ச நேரம் ஆறணும். ஆற விட்டுட்டு பால்களை அடித்து வச்சு மற்றது அரிசி ஊற வச்சானல்லோ அதையும் அடிப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி ஊற வச்சேன். நான் ஊற வச்சு அடித்து பச்சை அரிசி மாவில் தான் வறுக்காமல் அப்படியே பச்சையாக போட்டு தான் ஊற செய்கிறேன் நான். அப்போ நான் ஊற விட்டேன். அரிசி நல்லா ஊறிட்டு 6:30க்கு ஊற விட்டேன் காலமே. இதை ஊறிட்டு நீ அடிப்பாங்க இதை கழுவிட்டு சுத்தமாக அதுக்கிடையில எல்லாம் சேர்த்து வச்சுட்டேன். எல்லாம் உருண்டையெல்லாம் அவிச்சு வச்சுட்டேன். தேங்காய் சொட்டு வச்சு கிடக்கு. முதல் பால் எல்லாம் புரிஞ்சு வச்சுருக்கு. கொழுக்கட்டை தேவையானதெல்லாம் செய்தாச்சு. பயிறு கிடக்கு. இனி அடித்தா சரி, அடிச்சுட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை எல்லாம் செய்திருக்கிறேன். உச்சில் போட்டு செய்திருக்கேன். கொஞ்சம் மூலம் செய்து நான் படைக்கிறதுக்கு கொஞ்சம் இதில் ஏதாச்சு பிரிஞ்சு கொண்டு வரும் ஒரு மாதிரி சேவ் பண்ணி. அந்த பார்த்தீங்களா இப்படி செய்துட்டு உங்களிடம் நான் நடுக ஒரு காலம் செய்யல. இன்றைக்கு தான் இல்லாட்டி வேறு தான் நடுக செய்கிறவர். அவ்வளோதான் நான் மிச்சம் செய்கிறேன். இன்றைக்கு நானே பிடிக்கிறேன். இப்படி போட்டுட்டு இந்த அச்சில் இப்படி அண்ட வண்டியா பாருங்க எப்படி வந்திருக்குண்டு. அது சிலது அந்த புடுங்கப்படுது என்னென்னு தெரியல. அதை கொஞ்சம் எண்ணெய் தடவினால்தான் கொஞ்சம் சேவ் பண்ணி விடணும். அவ்வளோ நீங்கள் வேணுமெண்டா இப்படியும் செய்யலாம். இந்த முள்ளுக்கரண்டி எடுத்து இப்படி சேப்பிலையும் செய்யலாம். கையால் செய்துட்டும் முள்ளுக்கரண்டி செய்யலாம். ஓகே, சரி அந்த லவியை விட்டுட்டு மிச்சதை பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை ஒரு மாதிரி பிடிச்சாச்சு. பிடிச்சி வச்சு கொஞ்சம் அவியுது. பெரிய கொழுக்கட்டை ஒன்று செய்யும். நேரம் எப்படி போகுதுன்னு தெரியுது. இப்படி குழம்பினாலும் நேரம் போய்கொண்டு தான். அதை விட வெக்க இருக்கும். ஓகே, செய்வோம். ஒன்றாச்சு செய்யணும். என் பிள்ளைகள் உடம்பையில் ஆக்கள் உழைப்போம் கொடுத்துட்டு வேலைக்கும் போவோம். கடைசி கொழுக்கட்டை அறிஞ்சு கடைசி கொழுக்கட்டைன்னா கொஞ்சம் மிஞ்சம் வரும். ஒப்பப்பட்டு என்ன பூசினாதான் ஆனால் என்ன காரணமாக தெரியல. செஞ்சு பாருங்கோ, எல்லாம் படியாக வந்துட்டு. ஓகே, எல்லாம் அவிச்சா அப்புறம் அதில் ரெடி ஆகிட்டுது. எல்லாம் அடிச்சுட்டு இனி கரைச்சிட்டு கூழ் காய்ச்ச வேண்டியதான். வாங்க கூழ் காய்ச்சிக்க பார்ப்போம். உள்ளுடனே விடாமல் மிச்சம் பிறகு பார்ப்போம். அந்த உள்ளுக்கு மோதம் வைக்கிறது. இப்போ குழச்சி இதை அவிக்க வேணும். அதுக்கு நான் கூழை காய்ச்சி கூழ் பேனம் கட்டி இதை கட்டிக்க வைக்க பார்ப்போம். கட்டியில் போட்டு காய்ச்சோம். இதே பாகு பதத்துக்கு காய்ச்ச கரண்டி தான் நல்லதுவா. சக்கரை கரண்டி தான் பரவாயில்ல. முதல் இது கரைஞ்சி கொஞ்சம் தண்ணி விடலாம்.
ஒரு வடி போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட பனங்கட்டி பாகு ரெடி ஆயிட்டுது. அப்படியே கட்டியெல்லாம் உடைச்சி விட்டு கொஞ்சம் பதமாக்கினா தான் நல்லது கூழுக்கு. அப்போ கொஞ்சம் உடைச்சி விட்டுட்டு காய்ச்சி கொண்டிருக்கேன். இப்போ ரெடி ஆகிட்டது. சிறிது நேரம் கழித்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாவெல்லாம் நான் அரிசி ஊற விட்டு அடித்தேன். நான் வேண்டெல்லாம் அடித்து ஒரு 3/4 கப்பளவு மா 2ஆம் பால் 3ஆம் பாலுக்கு கரைச்சி விட்டுட்டு அப்படியே கட்டியெல்லாம் கரைச்சிட்டு பேருந்து காய்ச்ச நல்லது. இல்லாட்டி கட்டிப்பட்டுடும். அதுக்காண்டி முதலே நான் கரைச்சி வச்சுட்டு அப்போ அங்கே பாகுப்பதம் ரெடி ஆகிட்டு தானே சர்க்கரை பாகுப்பதம். அப்போ இதை கொண்டு அங்கே போடைக்க இந்த பாகு ரெடி ஆகிட்டு. சில பனங்கட்டிகள் கொஞ்சம் இனிப்பு தன்மையாக இருக்குது. இது டேஸ்ட் பண்ணி இது வேறு ஒரு பனங்கட்டியை கித்தூள் பனங்கட்டின்னு சொல்லிவிட இதை வாங்கி வந்துட்டார். இது என்ன தெரியல. கலராக ஆனையிலேருந்து திருப்பியும் கொஞ்சம் போட்டு நல்லா பாகு வந்துட்டு இப்போ நாங்கள் என்ன செய்ய வேணுமெண்டா கரைச்ச மாவு இருக்குத்தானே, கரைச்ச மாவை ஆடுது. கரைச்ச மாவை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை நம்ம பனங்கட்டி பாகுக்குள்ள அரிசி மா கரைச்சி வச்சனால தேங்காய் பால் 2ஆம் 3ஆம் பால் அதை ஊற்றி கிளற வேணும். கைவிடாமல் கொஞ்சம் கிளற வேணும். கொஞ்சம் நேரம் வேண்டாம் கட்டிப்பட கொஞ்சம் திக்காகி வந்துடும். வந்து அங்கங்கே கட்டியாக நின்றுடும். அதுக்காக கிளறிக்கொண்டே நிற்க வேணும். கொஞ்சம் நேரம் கட்டி வந்தோடனே கொஞ்சம் கிளற வேணும். கொஞ்சம் இதுக்கு தண்ணியும் சேர்க்க வேணும். அப்போ எனக்கு கொஞ்சம் தண்ணியாக குடிக்கத்தான் நல்லா இருக்கும். ஆகுறினா அது களி மாதிரி வந்துடும். அப்போ கொஞ்சம் தண்ணியும் விடணும். அதுக்கிடையில் வடிவாக கிளறி கொஞ்சம் திக்காகட்டும். திக்காகினா பிறகு சேர்ந்து தான் தண்ணி கொஞ்சம் சுடு தண்ணி விடுவோம். கொஞ்சம் கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டு நான் கொதிக்கட்டும். அப்போ கூட அந்த பால் விட்ட சட்டியையும் கழுவி ஊற்றிட்டேன். ஊற்றி கிளறிக்கொண்டே இருக்கவன். அப்போ என்ன இது டக்காண்டு அந்த திரண்டு வந்துடும். அதனால் இந்த கிளறி கொண்டு விடுவோம். அப்போ இனி மிச்ச பொருட்களையும் இதுக்குள்ளே சேர்க்கலாம். கொஞ்ச நேரம் கொதி வந்த பிறகு அப்போ மிச்சத்தையும் சேர்ப்போம். இது சும்மா அடிக்க பிறப்புக்கு மட்டும் இல்லை, சும்மாவும் காய்ச்சி குடிக்கலாம். நல்லது, உடம்புக்கு ஆரோக்கியம் தானே. இதுக்குள்ளே உளுத்தம்மா வேணுமென்றாலும் சேர்க்கலாம். சிறிது நேரம் கழிச்சு கட்டியாக வந்துட்டுது. அப்போ பதமாக்கடாக்கி இப்போ அந்த அவிச்ச பயறு புரிம்பா அவிச்சதையும் போட்டு சேர்த்து விடணும். கிளறி விடணும். மிக்ஸ் பண்ணி போட்டு சுடுதண்ணி வச்சிருக்கிறேன். தண்ணி சேர்க்க அது கட்டி ஆயிடுச்சு. அப்போ முதல் தண்ணி சேர்க்கல தானே பயிறு நான் புரியும் தானே அவிச்சேன். நான் தண்ணி வற்ற விட்டு ஏனெண்டா அதை நல்லா அவிஞ்சா அப்புறம் அது ஒரு கடிபடா வர ஒரு அவியல் இருந்தால் பூடியாக கடிபட நல்லா இருக்கும்ன்றதுக்காண்டி தான் புரியும்பா வச்சு அவிச்சேன். அப்போ அதால் தண்ணி விடாதபடியே பிறகு சேர்க்கலாம் தண்ணி. அப்போ அதான் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கணக்காக டக்கண்டு விடாமல் இருக்கு. கொஞ்சம் தண்ணியாக விட்டு கிளறவன் வடிவாக கிளறி கொண்டு வர நல்ல கூழ் பதத்துக்கு வருவேன். அப்போ நல்லா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விடவும். அப்போ பேருந்து ஒரு பக்கம் பேருந்து 2 வந்துடும். அதில் வடிவாக கிளறி விடணும். தண்ணி பத்தாட்டியும் சேர்க்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி நான் விட்டுட்டேன்.
விட்டு நல்லா கூலாக வந்துட்டு கூழ் பதத்துக்கு. அப்போ எனக்கு நல்லா கூலாக கிடக்கு. இப்படி பதத்தில் குடிக்காதான் எல்லாருக்கும் இங்கே விருப்பம்ங்கிற விட்டேன். அப்போ நல்லா இருக்கும் அப்படியே அள்ளி அள்ளி குடிப்பினோம். அப்போ அதால் கொஞ்சம் தண்ணி விட்டு சேர்த்துறேன். அப்போ இனி அந்த உருட்டி வச்சேனல்லோ அந்த பயரும் சேர்த்து வறுத்த பயரும் அந்த அந்த என்ன கொழுக்கட்டை மாவுக்குள்ள அதை உருட்டி வச்சு அவிச்சேன். நான் அவிச்சது அதையும் போட்டு தேங்காய் போட்டு தேங்காய் சொட்டு தேங்காய் பூவில் சொட்டு அதையும் போட்டு சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன். இனி முக்கியமான பொருள் மிளகுத்தூள் சீரகத்தூள் சேர்க்க வேணும். அப்போ இதுகள்லாம் உடம்புக்கு நல்ல செமிச்சும் கொடுக்கும். கூழ்கள் இந்த அரிசி மாவு பச்சை மாவு போட்டது தானே. அப்போ செமிக்காத தன்மைக்கு தான் இந்த மிளகு சீரகங்கள் சேர்க்கிறோம். அப்போ செமிச்சு நல்லா இருக்கும். நல்ல ஒரு வாசம் வரும். மற்ற நான் கொஞ்சம் என்ன ஏலக்காய் பவுடரும் போட்டேன். அப்போ நல்லா இருக்கும். அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கு. உப்பு நான் சேர்க்கையில் என்னென்னா பயராவியேக ஒரு துளி உப்பு போட்டேன். அதில் காணும் இனிப்புக்கு சேர்ந்த கொஞ்சம் உப்பு போட்டால் கொஞ்சம் இனிப்பு தூக்கலாக இருக்கும். எடுத்துக்க ரெண்டும் நல்லா இருக்கும்ட்டு இப்போ இனி தான் சேர்க்கையில் அது இனி போடக்கூடாது. அப்போ இப்போ நல்ல வடிவாக எங்களோட கூழ் ரெடியாகி கொண்டு இருக்கிறது. இப்போ எங்களோட ஆடிக்கூழ் ரெடியாகிட்டுது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எல்லாம் கலவையும் சேர்த்துட்டேன். சேர்வனை எல்லாம் போட்டாச்சு. அப்போ இது கொஞ்சம் கொதிச்சா நல்லது. கொதிக்கட்டும். இனி இந்த முதல் பால் இருக்கல்லோ அதை விட வேணும். கடைசியாக தான் விட்டால் நல்லா இருக்கு. அதையும் விட்டு கொஞ்சம் கொதித்த உடனே நிப்பாட்டலாம். உருண்டைகள் எல்லாம் அப்படியே கரையாமல் கிடக்கு. ஏன்டா நான் அவிச்சபடியாக உருண்டைகள் கரையாது, இல்லாட்டி கரைஞ்சி போடும். அப்போ இனி முதல் பாலையும் சேர்ப்போம். புளிஞ்சு வச்சேனா இப்போ சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதான். இதோட இவ்வளோந்தான் ஆடிக்கூழின் வேலை. டக்கண்டு எல்லாம் ரெடி ஆகினா எல்லாம் ரெடியாக வச்சுருக்க வேணும் எல்லாம். அப்போ தான் கடை செய்யலாம். வேணுண்டா இதை செய்து கொண்டுட்டு அங்கால வேலை போய் பார்க்கலாம். அது ரெண்டா கட்டி வட்டு திரைஞ்சிடும். இந்த கட்டி தின்னு தொதோடு மாதிரி பேருந்து வந்துடும். இப்போ அதுக்காண்டி எல்லாம் செய்து வச்சுட்டு பக்கத்தில் வச்சுட்டு தான் ஆடிக்குள்ளே ரெடி பண்ணுவேன். நானெல்லாம் செய்து வச்சுட்டு தான் பக்கத்தில் வச்சுட்டு எல்லாம் கடை செய்து விடுவேன். இன்றைக்கும் ஒரு வேகமான சமையல்லாம். இந்த 11 மணிக்கு வேலை சிறிது நேரம் கழித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே கூழ் காய்ச்சி வச்சுருக்கிறேன். இங்கே மோதம் வச்சு வச்சுருக்கு படைக்கிறதுக்கு. இது திரும்ப அடுத்து வச்சுருக்கேன். அம்மனுக்கு படைச்சி கும்பிட்டுடுவோம். கும்பிட்டு சாப்பிடுவோம்ட்டு இங்கே பாருங்க கொழுக்கட்டையும் அவிச்சிட்டேன். உள்ளுடன் கிடக்குது. உள்ளுடன்டா அந்த மோதத்துக்கு பிடிச்ச இந்த பயறு தேங்காய் சர்க்கரை எல்லாம் மிஞ்சிட்டு பிறகு திருப்பி ஒருக்கா பிடிக்கத்தான் வேணும். மிச்சம் நேரம் போச்சுது. இவ்வளோ காணும். நீ நான் வேலைக்கு போகணும். இல்லை போகமாகணும். அப்போ நான் இனி சாமிக்கு வைக்க பார்ப்போம். இதுதான் எங்களுடைய ஆடிப்புறத்தில் நான் செய்த சமையல். நீ சாமிக்கு வைக்க பார்ப்போம். பூசை நடக்குது எங்களோட வீட்டில். இப்போ நாங்கள் சாமி கும்பிட போகிறோம். கூழையும் இதையும் என்ன கொழுக்கட்டையும் மோதம் செய்து நாங்கள் தானே. இதை பாருங்கோ இதெல்லாம் வச்சிருக்கோம். அம்மனுக்கு எல்லாம் வச்சு கும்பிட போகிறோம். சின்னால் தான் எல்லாம் தீவம் காட்டுறேன். வடிவா காட்டுங்க வடிவா. நிக்கட்டும் அப்படியே கொஞ்சம் தெரியட்டும். இது பாருங்கோ வடிவா கும்பிடுங்கோ.
ஐயாருக்கு திரும்பி பார்க்கலாம் எல்லோ அதுக்கு வைக்கமா அப்போ சாமி இப்போ நாங்கள் பிளாக் கொளுத்தியாச்சு எல்லாம் கும்பிட்டாச்சு தேவாரம் படிக்க போகிறோம். அப்போ இப்படித்தான் நாங்கள் ஒவ்வொருத்தமும் கொண்டாடுறோம். நாங்கள் அப்போ இந்த சாமிக்கு நைவேத்தியம் செய்து படைச்சிட்டு சாப்பிட்றோம்ன்றது. இப்போ எங்களை விட நாங்கள் இப்படித்தான் செய்கிறோம். நீங்கள் எப்படி சாமி கும்பிட்டுறீங்கன்றது நீங்களும் சொல்லுங்க. நாங்கள் இப்படி எங்களோட வீட்டை செய்கிறோம். நாங்கள் தேவாரம் படிச்சு நாங்கள் வடிவாக தேவாரம் படித்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டான். இந்த டைங்க வச்சு கும்பிட்டாச்சு. இன்றைக்கு ஆடிப்பிறப்பு தானே, இந்த நாளில் கும்பிட்டாச்சு. இனி நாங்கள் சாப்பிட்றோமா சாப்பிட போகிறீங்களே? இனி சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு நான் சாப்பிட நேரம் காணும் வரைக்கும் நான் வேலைக்கு போன நேரமாச்சு. அப்போ இப்படித்தான் எங்களோட அடிப்பிறப்பு நல்லபடியாக போச்சுது. அதனால் நீங்கள் எப்படி கொண்டாடினீங்கன்னு சொல்லுங்க. இத்துடன் இந்த காணொலியை நாங்கள் நிறைவு செய்து கொண்டு மீண்டும் இன்னொரு காணொலியிலே சந்திப்போம். பாய் பாய்.